மலச்சிக்கலை மலச்சிக்கல் ஏற்படக்கூடாதுனாக்கா காலையிலே எந்திரிக்கணும், அதிகாலையிலே எழுந்திருக்கணும். ஏன்னா எழுந்த உடனே மலம் வந்துடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு மணி நேரம் ஒரு காலைல நீங்கள் 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, 3 மணிக்கு கூட எழுந்திருக்கோங்க. ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னு வச்சுங்க, காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கீங்க. எழுந்த உடனே உங்களுக்கு மலம் கழிக்கணும் வந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உடனே மலம் ஒரு 6 மணிக்கு வரலாம். காலைல நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் ஒரு 6 மணிக்கு வரலாம், 7 மணிக்கு கூட வரலாம். ஒரு நேரம் இருக்குது பாருங்கள், ஒரு நேரம் இருக்குது, ஒரு அவகாசம் இருக்குது. உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் அவகாசம் இருக்குது. காலைல 7 மணிக்குள்ளே நீங்கள் மலம் கழிக்கலாம். 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் 7 மணிக்குள்ளே நீங்கள் மலம் கழிப்பதற்கு உங்களுக்கு ஒரு அவகாசம் இருக்குது, நீண்ட அவகாசம். ஒரு 3 மணி நேரம் அவகாசம் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு பயம் வந்துடுது. வேலைக்கு போகணும், வேலைக்கு ஒரு 9 மணிக்கு போகணுன்னா அதுக்கு அந்த பரபரப்பு வந்துடுது, அந்த படபடப்பு, அந்த அவசரம். அது வரும்போது என்னென்னா அந்த மலச்சிக்கல் ஏற்படும், மலம் வெளியேறாது. அதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம் நீங்கள் 7 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு போகிற அவசரம் தான் வரும். ஒரு மலம் கழிப்பதற்கான அவகாசம் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும். அதனால் தான் மலச்சிக்கலுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா மலம் வெளியேறுகிறது என்றால் அது ஒரு மென்மையான உணர்வு. அதுக்கு ஒரு சுதந்திரம், அதுக்கு முக்கியத்துவம் இருக்கணும், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், அதுக்கு ஒரு அவகாசம் இருக்கணும். அதை நீங்கள் பயமுறுத்த முடியாது, அதை அவசரப்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு வேலைக்கு நீங்கள் வேகமாக போயிடலாம், கிளம்பி போயிடலாம். ஆனால் நீங்கள் சீக்கிரம் மலம் கழிக்கணும்னு நீங்கள் நினச்சா முடியாது, அது வரணும். அப்போ அதை போய் நீங்கள் அவசரப்படுத்த முடியாது. நீங்கள் வேறு யாரை வேணாலும் அவசரப்படுத்தலாம். சீக்கிரம் புறப்படுன்னு யாரையாவது அவசரப்படுத்தி நீங்கள் எங்கேயாவது கூப்பிட்டு போகலாம். சீக்கிரம் அந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் சீக்கிரம் மலமே சீக்கிரமாக வா, நான் ஆஃபீஸ் போகணும், மலம் கழித்து விட்டு சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணும், ஊருக்கு போகணும், பஸ் வரப்போகுது, ட்ரெயின் வரப்போகுதுன்னு உங்கள் அவசரத்துக்கெலாம் அது வராது. அதனால் அதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கணும். அதை அதுக்கு நெருக்கடி கொடுக்காத, அந்த மலம் கழிக்கிற உறுப்புகளுக்கு நெருக்கடி கொடுக்காம அதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா 4லேருந்து 7 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீ மலம் கழித்து கொள்ளலாம், உனக்கான நேரம் என்று அந்த மலம் கழிக்கிற உறுப்புகளுக்கு நீங்கள் ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறீர்கள். ஒரு நெருக்கடி ஒன்றும் அவசரம் இல்லை. காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்க, எந்திரிச்ச பிறகு என்ன பண்ணுங்கள், 1 லிட்டர் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க, கொஞ்சமாகவோ மெதுவாகவோ 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்கன்னா காலைலேருந்து 4 மணிக்குலேருந்து 7 மணிக்குள்ளே உங்களுக்கு மலம் வெளியேறிவிடும். ஒரு அவகாசம், அதுக்கு ஒரு நெருக்கடி நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அதுக்கான நேரம் இருக்குது. ஏன்னா காலைல நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு மலம் கழிப்பதற்கான ஒரு சுதந்திரம், மலம் வெளியேற்றுவதற்கான, மலக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஒரு சுதந்திரம், ஒரு வாய்ப்பு, ஒரு நேர அவகாசம், நெருக்கடியே இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த மலம் கழிக்கிற உறுப்புகளுக்கு நீங்கள் கொடுத்துட்றீங்க. அதனால் 7 மணிக்கு அதுவே நீங்கள் அவசரப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் ரொம்ப 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க, எழுந்திருக்கிறதே 7 மணிக்கு தான்னா அப்போ நீங்கள் அதை அவசரப்படுத்துகிறீங்க. சீக்கிரம் நான் ஆஃபீஸ் போகணும், ஏன் இன்னும் நீ வரமாட்டேங்கிற, நான் ஆஃபீஸ் போகணும், மலமே நீ ஏன் இன்னும் வரவே மாட்டேங்கிற, நான் 7 மணிக்கு எழுந்திருந்தேன், எனக்கு 8:30க்கு ஆஃபீஸ், 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், வேலைக்கு போகணும், இன்னும் ஏன் வரமாட்டேங்கிறேன்னு நீ அதுக்கு அவசரப்படுத்திங்கன்னு வச்சிங்க, அது வராது. அதனால் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு என்ன காரணம்னா அந்த அதிகாலையில் எழுந்திருக்காமல் இருக்காங்க பாருங்கள், அதுதான் காரணம். அது ஒரு மிக மிக முக்கிய காரணம். ஏன்னா மலம் நீங்கள் அதை அவசரப்படுத்திங்கன்னா அது பதட்டத்தில் அது வராது, மலச்சிக்கல் தான் ஏற்படும். அதனால் அதை அவசரப்படுத்தக்கூடாது. நீங்கள் அதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும், ஒரு 3 மணி நேரம் அவகாசம். 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்கன்னா காலைல 7 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் அவகாசம் அதுக்கு இருக்குது. 5 மணிக்கும் வரலாம், 6 மணிக்கும் வரலாம், 7 மணிக்கும் வரலாம், அல்லது 4 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, 4 மணிக்கே கூட 4:15க்கு 4:05 கூட வரலாம். இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம், அப்போது எவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுக்குறோம் பாருங்கள். அதுக்கு ஒரு வாய்ப்பு, அவகாசத்தை கொடுக்குறோம், ஒரு நேர அவகாசம் 3 மணி நேரத்தை கொடுக்குறோம். அதுக்கு நம்ம நெருக்கடி கொடுக்கவே இல்லை. அப்போ அந்த 7 மணிக்கு அப்புறம் கூட வரல, காலைல 4 மணிக்கு இருந்துச்சப்பா 7 மணிக்கு அப்புறம் கூட வரலன்னா உங்கள் மேலே தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் அதுக்கு ஒரு நேரம் கொடுத்தீங்க, அப்போது உங்கள் கடமை நீங்கள் செஞ்சீங்க. அதுவே நீங்கள் 7 மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்க, காலையில் 7 மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் எந்திரிச்ச உடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு பதட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்கள் மேலே தப்பு இருக்குது. மலம் வெளியேறலனாக்கா மலச்சிக்கல் உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் உங்கள் மேலே தப்பு இருக்குது. காரணம் என்னென்னா நீங்கள் எழுந்திருக்கிறதே லேட்டு.
அப்புறம் வந்து உங்கள் கவனம், உங்கள் அவசரம் எல்லாமே வேலைக்கு போகணும் என்பதில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மலச்சிக்கல் உங்களுக்கு ஏற்பட்டால் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா நீங்கள் வந்து மலம் ஒழுங்காக வெளியேற வேண்டும் என்பதற்கு ஒரு அவகாசமே நீங்கள் கொடுக்கல. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சா தானே எந்திரிச்சு ஏதோ நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஏதோ யோகாசனம் அதெல்லாம் பண்ணிவிட்டு 1 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். குடித்தாலே கழிவுகள் உடம்பில் உள்ள கழிவுகள் வந்து பொறுமையாக வெளியேறும். தண்ணி குடித்த உடனே வெளியே வராது. தண்ணி குடித்து 1 மணி நேரம் கழித்து, அரை மணி நேரம் கழித்து வயிற்றில் இருக்கிற கழிவுகள் வெளியேறிவிடும். அதனால் வந்து அதிகாலையில் எழுந்திருக்கிறதுனால எவ்வளோ உடம்பு ஆரோக்கியமாக மாறுது. கழிவுகள்லாம் வெளியே போகுது. வெளியேறி உடம்பு நல்ல சுத்தமாக மலச்சிக்கல் எதுவும் ஏற்படாது. அதனால் மலச்சிக்கலை போக்க வேண்டுமென்றால் ஒரு உடற்பயிற்சி செய்யணும். உணவு முறையில் நல்ல உணவுகளை சாப்பிடணும். அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சால் தான் மலச்சிக்கல் எதுவும் வராது. அப்போ தான் வந்து மலச்சிக்கல்லாம் வந்துன்னா தலைவலி வரும், உடல் பருமன் அதிகமாகும், நோய்கள் வரும், மந்தமாக இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வந்துடும். அதனால் அதிகாலையில் எழுந்திருப்பது மலச்சிக்கலை போக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த சரியான ஒரே வழி அப்படின்னு கூட நம்பலாம்.